கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 10 மாதத்தை ஆண்டவர் முடிக்க நமக்கு உதவி செய்தார். இந்த 10 மாதமும் தேவனுடைய கிருபையும் அவருடைய பாதுகாப்பும் தயவும் இரக்கமும் நம்மோடே கூட இருந்தது. நம்முடைய எல்லா பிரயாசத்தின் பலனையும் ஆண்டவர் கொடுத்து நம்மளை திருப்தியாக்கி நடத்தி ஆசீர்வதித்தார். இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த வாக்குத்தத்தம் என்ன? வார்த்தை தானே நம்மளை பலப்படுத்துகிறது. வசனத்தை அனுப்பி தானே நம்மளை சுகமாக்குகிறார். வார்த்தையை அனுப்பி தானே நம்மளை பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்தம் நம்மளை உற்சாகப்படுத்தி அதை தொடர்ந்து தியானிக்க ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறது. நம்மளை ஆவியில், சரீரத்தில், நம்முடைய உலக காரியத்தில் ஜெயம் பெற்ற ஒரு ஜீவியம் பண்ண ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதமானவைகள். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற, நம்மோடு இடைபடுகிற, இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற பலப்படுத்துகிற வார்த்தை, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். இனி தாமதிப்பது இல்லை, இனி ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. தரிசனம் இனி தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் இந்த மாதம் தெளிவா நம்மளோடு பேசி உற்சாகப்படுத்துகிறது. ஒருவேளை இந்த 10 மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், இன்னும் சில காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட புதிதில், இல்லைன்னா ஊழியத்துக்கு வந்த புதிதில், இங்க சோர்ந்து போன நிலைமையில இருந்தபோது ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார், ஆனா தாமதித்து கொண்டே இருக்கிறதா? இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒன்றுமே தாமதிப்பது இல்லை, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சா, மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்துல வழங்கும் பழமொழி என்ன? அவங்க நினைக்கிறாங்க எல்லா வார்த்தையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு, எல்லாம் தாமதமா ஆகிட்டு இருக்கு, இனிமே எல்லாம் நடக்காதுப்பா, நாட்கள் தான் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல, இனி அப்படி சம்பவிப்பது இல்லை. இனி நான் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளும் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. இனி உங்களுக்கு வாழ்க்கையில எதுவும் தாமதிக்க போகிறது இல்லை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல கேள்விக்குறிகள் இருக்கலாம். இந்த மாதம் குறிப்பா, இன்னும் ஆண்டவரை ஏன் இவ்வளவு வருஷம் காத்திருக்கிறேன்னு, இனி இவ்வளவு வருஷம் இதுக்காக பொறுமையா இருக்கிறேன்னு. ஒரு திருமண காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம், ஊழியத்துல தரிசனமா இருக்கலாம், சபை காரியமா இருக்கலாம், சபை கெட்டுகிற காரியமா இருக்கலாம். ஆண்டவரை இன்னுமா நான் காத்துக்கிட்டே இருக்கிறேனே, காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து பலப்படுத்துகிற வார்த்தை, ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லவே சொல்லாது. காத்திருங்க. நமக்கு தான் தாமதம், ஆனா அவருக்கு அது சரியான நேரம். அவர் ஒரு நாளும் தாமதமாய், ஆண்டவர் ஒரு காலத்திலும் வராத தெய்வம் நம்முடைய ஆண்டவர். தாமதமே பண்ண மாட்டார். நமக்கு தான் தாமதம் போல இருக்கு. காத்திருக்கிறதும் நெருக்கமும் இந்த வேதனைகளும். ஏன் இந்த சூழ்நிலைகள்? நம்மளை ஆண்டவர் மோல்டு பண்ணி சரி செய்த பின்புதான்
எப்பயுமே வாக்கு தத்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நம்ம பெறுகிற வாக்கு தத்தத்துக்கு நம்ம தகுதியானவர்களா இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் எப்போதும் பரிசோதனை பண்ணுகிறவர். அதனால நம்மளை சரி செய்யும் போது வாக்கு தத்தம் இனி தாமதிப்பதில்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகமா இல்லாம பாதகமா இருக்கா, ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதீங்க, இந்த மாதம் இனி ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை, எந்த காரியமும் இனி தாமதிக்க போகிறதில்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். எத்தனை வருஷம் ஆயிட்டுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த 10வது மாதம் முடிச்சாச்சே, 11வது மாதம், எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்கிற மாதம். தரிசனம் தாமதிக்கிறா? இல்லை, இந்த மாதம் கர்த்தர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் இல்லை, இந்த மாதம் தாமதிப்பது இல்லை, எதுவுமே தாமதிப்பதில்லை. உங்க கண் முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிற நாள் வந்திருக்கிறது. நீங்க கவலையும் கலக்கமும் பயமும் திகிலும் பயப்படாமலும் இருங்க. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடாத ஆண்டவர் இந்த மாதம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, எங்க வாழ்க்கையில நீ செய்கிற எல்லா நன்மைக்கு எதுவே ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்க தான் நினைக்கிறோம் தாமதிக்கிறது போல இருக்கிறது. இல்லை, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதனதன் காலத்துல செய்கிறவர், ஏற்ற வேளையில் எங்களுக்கு செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவர் நீர். ஆண்டவரை ஒன்றாகலே நீ தாமதிப்பது இல்லை. பல பேர் இன்னும் தாமதிச்சுட்டே இருக்கு பாரு, இவனுக்கு வாக்குத்தத்தம் தரிசனம் சொப்பனம் கொடுத்தாங்க, இன்னும் நிறைவேறலன்னு கேலி கிண்டல் பண்றாங்களா? இல்லை, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் இனி தாமதம் செய்யாமல் சீக்கிரத்துக்குள்ளே நீர் முடிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி காத்திருக்கிறவருடைய காத்திருத்தலை முடிய பண்ணுகிறீர். நெடுநாளாய் காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய காத்திருத்தலை முடிய பண்ணி விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னீங்களே, அதை இந்த மாதம் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாய் நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த மாதம் இவர்கள் வாயை நகைக்க பண்ணி சந்தோஷத்தினாலும் களிப்பினாலும் கர்த்தர் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்க நல்ல அருமை பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி ஒன்றாகிலும் தாமதிப்பது இல்லை. ஆமென்.